வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதிமுக, தேமுதிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் அவசர ஆலோசனை கூட்டம். தொகுதி உடன்பாடு குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் இன்று முக்கிய பேச்சுவார்த்தை. தேமுதிகவுடனான தொகுதி பங்கீடு குறித்து நாளை அறிவிக்கப்படும். விஜயகாந்தை சந்தித்த துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தகவல். குழந்தைகள், பெண்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் அதிமுக ஆட்சியில்தான் கொண்டு வரப்பட்டுள்ளன. சென்னையில் தாய்சேய் நலப்பெட்டகம் திட்டத்தை துவக்கி வைத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. குஜராத்தில் குரு கோவிந்த் சிங் மருத்துவமனையின் புதிய கட்டடங்களை திறந்து வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சிந்தனை எல்லாம் பாகிஸ்தானில் இருப்பதால் கொச்சிக்கு பதில் கராச்சி என கூறிவிட்டதாக விளக்கம். தமிழகம் முழுவதும் மகா சிவராத்திரி விழா கோலாகலம். விடிய விடிய நடைபெற்ற ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கூட்டணியில் தொகுதி உடன்பாடு ஏற்படாத நிலையில் மதிமுக, தேமுதிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் அவசர ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. மக்களவைத் தேர்தலுக்கான தேதி இந்த வாரத்தில் அறிவிக்க வாய்ப்புள்ளதால் தேர்தலை சந்திக்க தேசிய கட்சிகளான பாஜக, காங்கிரஸ் மற்றும் மாநில கட்சிகள் தயாராகி வருகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய ஜனநாயக கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு ஸ்டாலின் அவர்கள் இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஓரிடம் ஒதுக்கியுள்ளார். இரு கட்சிகளும் இணைந்து செயல்படும் என்று ஒருமனதாக உறுதி எடுத்துக்கொண்டு நாங்கள் இந்த கையெழுத்தை இட்டுள்ளோம். தொகுதி பின்னர் முடிவு செய்யப்படும். எந்த தொகுதியும் எங்களுக்கு தயார். இந்திய ஜனநாயக கட்சியை பொறுத்தவரை நாங்கள் எதற்கும் தயார். இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து உடன்பாடு எட்டப்படாததால் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. அதிமுக கூட்டணியில் பாமக, பாஜக, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் பாமகவுக்கு 7 மக்களவைத் தொகுதிகளும் 1 மாநிலங்களவை தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாஜகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. புதிய தமிழகம், புதிய நீதி உள்ளிட்ட கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பரபரப்பான சூழலில் விஜயகாந்த் தலைமையில் தேமுதிகவின் அவசர ஆலோசனைக் கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று காலை நடைபெறவுள்ளது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு உடன்பாடு எட்டப்படாத நிலையில் மதிமுக உயர்நிலைக் கூட்டம் இன்று காலை 11 மணிக்கு நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். இன்று செய்தி பகலிலே கிடைத்தது, சந்திக்கலாமா என்று. அதை தகவல் தெரிவித்துவிட்டு அவர்கள் அனைவரையும் நாளை காலையில் தாயகத்திற்கு வந்து அங்கே நாங்கள் எங்களுக்குள் கருத்துக்கள் பரிமாறிவிட்டு அதற்கு பிறகு நாளை மாலைக்குள் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உயிர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்களையும், திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சகோதரர் துரைமுருகன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பேச்சுவார்த்தை குழுவுடனும் சந்திப்பதற்கு முடிவு செய்திருக்கிறோம். இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தலைமையில் தியாகராய நகரில் உள்ள அக்கட்சியின் அலுவலகத்தில் இன்று காலை நடைபெறவுள்ளது. சமத்துவ மக்கள் கட்சியின் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நிறுவன தலைவர் சரத்குமார் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. இதில் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொகுதி பங்கீடு குறித்து நாளை அறிவிக்கப்படும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதிமுக, தேமுதிக கூட்டணி உறுதியான நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து நாளை அறிவிக்கப்படும் என தெரிவித்தார்.
6ஆம் தேதி நடைபெறவுள்ள அனைத்துக் கட்சி பொதுக்கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உட்பட அனைத்து கட்சித் தலைவர்களும் பங்கேற்பார்கள் என அவர் உறுதிபட தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இணைந்து நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பணியாற்றுவது குறித்து ஏற்கனவே பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றோ அல்லது நாளையோ அது ஒரு நல்ல முடிவை எட்டப்பட்டு 6ஆம் தேதிக்குள் கூட்டணி பற்றிய அனைத்து கட்சியினுடைய முடிவுகளும் உரிய முறையில் நல்ல முறையில் அறிவிக்கப்பட்டு நாளை மறுதினம் 6ஆம் தேதி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுடைய கலந்து கொள்கின்ற அந்த பொதுக்கூட்டத்தில் மாபெரும் பொதுக்கூட்ட மாநாட்டில் அனைத்து தலைவர்களும் பங்கேற்று பொறுத்திருந்து பாருங்கள் எத்தனை தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் நாடாளுமன்றத்தில் ஒதுக்கப்படும் என்பது இன்றோ நாளைய தெரியும். உறுதியாக இருப்பார். இதனிடையே தேமுதிகவுடனான தொகுதி பங்கீடு குறித்து அதிமுக தலைமையகத்தில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இன்று ஆலோசனை நடத்த உள்ளனர். பெண்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் அதிமுக ஆட்சியில்தான் கொண்டு வரப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமையுடன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் தாய்சேய் நல அரசு மருத்துவமனையில் தாய்சேய் நல பெட்டகம் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், தாய்சேய் நலப்பெட்டகம் திட்டத்தின் மூலம் பிறக்கும் குழந்தைக்கும் தாய்க்கும் ஏற்படுகிற இரத்த சோகையை குறைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் இந்த திட்டத்தின் வாயிலாக ஆரோக்கியமான குழந்தையை உலகிற்கு கொண்டு வர முடியும் என்றும் அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், பெண்கள் மீது அக்கறை கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை அதிமுக அரசு கொண்டு வந்துள்ளதாக குறிப்பிட்டார். குறிப்பாக தாய்சேய் நலப்பெட்டகம், 108 அவசர ஊர்தி திட்டம், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை போன்ற திட்டங்கள் தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சுகாதாரத்துறையில் இந்தியாவிலேயே தமிழகம் 3வது இடத்தில் இருப்பதாகவும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 254 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்திய திருநாட்டில் 3 முன்னிலை மாநிலங்களில் தமிழகம் ஒன்றாக திகழ்கிறது என்பதையும் ஐக்கிய நாடுகள் சபையால் 2030ஆம் ஆண்டுக்குள் பேறுகாலத்தில் தாய்மார்கள் இறப்பு விகிதத்தை 66% குறைக்க வேண்டும் என குறிப்பிட்ட இலக்கினை மாண்புமிகு அம்மாவளது அரசு 2016 ஆண்டிலேயே அந்த இலக்கை அடைந்து மத்திய அரசின் விருதை பெற்றுவிட்டது என்பதையும் எடுத்துக் கூறுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். விழாவில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, குழந்தைகள் நலனை மேம்படுத்த 1000 ரூபாய் மதிப்பிலான அம்மா பரிசு பெட்டகம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அறிமுகப்படுத்தியதாக குறிப்பிட்டார். இதேபோல் 11 சித்த மருத்துவ மூலிகைகள் கொண்ட சஞ்சீவி திட்டம் பெண்களுக்காக கொண்டு வரப்பட்டதாகவும் காப்பீட்டுத் தொகை 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 4000 ரூபாய் மதிப்பிலான ஊட்டச்சத்து பெட்டகம் திட்டம் கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். பேறுகாலத்திற்கு பின் தாய்மார்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த 1000 ரூபாய் மதிப்புள்ள 16 பொருட்கள் அடங்கிய அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் வழங்கும் திட்டம் மாநிலம் புரட்சித் தலைவி அம்மாவர்களால் 8/9/2015 அன்று தொடங்கப்பட்டு இதுவரை 17 லட்சம் தாய்மார்களுக்கு இப்பெட்டகம் வழங்கப்பட்டிருக்கின்றது. மகப்பேறு காலத்தில் மகளின் ஆரோக்கியத்தை காக்க 11 வகையான சித்த மருத்துவ மூலிகைகள் அடங்கிய அம்மா மகப்பேறு சஞ்சீவி பெட்டகம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சித்த மருத்துவத்தை விரும்பும் பெண்களுக்கு மருத்துவ ஆலோசனை பேரில் இந்த பெட்டகம் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் உயர்தர மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும் என்பதற்காக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் 2012ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் இதுவரை 28,70,000 பயனாளிகள் 5,587 கோடி ரூபாய் காப்பீட்டுத் தொகை மூலம் சிகிச்சை பெற்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து 1300 உதவி மருத்துவர்கள் மற்றும் 126 இளநிலை உதவியாளர்களுக்கான பணி நியமன ஆணையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். இந்தியா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் ஒருபோதும் தயங்காது என பஞ்சாப் முதலமைச்சர் அமரிந்தர் சிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
இதுகுறித்து பேசிய அவர், இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்படும் சூழ்நிலை வந்தால் இந்தியா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் தயங்காது என்று எச்சரித்துள்ளார். இரு நாடுகளும் போர் செய்ய யாருக்கும் விருப்பம் இல்லை என்றாலும் போரில் தோல்வியை சந்திக்கும் நிலையில் அணு ஆயுத தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் ஒருபோதும் தயங்காது என பஞ்சாப் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சரிவை சந்தித்து வரும் பாகிஸ்தானில் பஞ்சமும் தலைவிரித்து ஆடி வருவதால் அவர்கள் இந்தியாவுடன் போரிட முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் போர் தொடுத்தால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயங்காது என்றும் பஞ்சாப் முதலமைச்சர் மீண்டும் ஒருமுறை எச்சரித்தார். இதனிடையே அரசியல் ஆதாயங்களுக்காக ராணுவத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று பஞ்சாப் அமைச்சர் நவ்ஜோத் சிங் சித்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ள செய்தியில், மத்திய அரசு பயங்கரவாதத்தை அழிக்கிறதா அல்லது மரங்களை அழிக்கிறதா என தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ளார். எனவே அரசியல் ஆதாயங்களுக்காக ராணுவத்தை பயன்படுத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அத்துடன் நாட்டில் உள்ள முக்கிய பிரச்சனைகளை திசை திருப்ப முயற்சிக்க வேண்டாம் எனவும் மத்திய அரசுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக வேலையில்லா திண்டாட்டம், கருப்பு பண நடவடிக்கை, பயங்கரவாத நடவடிக்கைகள், விவசாயிகள் தற்கொலை போன்ற முக்கிய பிரச்சனைகளை போர் முழக்கத்தின் மூலம் மத்திய அரசு திசை திருப்பிவிட்டதாக நவ்ஜோத் சிங் சித்து குற்றம் சாட்டியுள்ளார். தன்னுடைய சிந்தனை எல்லாம் பாகிஸ்தானில் இருப்பதால் கொச்சிக்கு பதில் கராச்சி என குறிப்பிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் அளித்துள்ளார். குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் உள்ள குரு கோவிந்த் சிங் மருத்துவமனையில் புதிய கட்டடங்களை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். பின்னர் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஆயுஷ்மான் பாரத் சுகாதார அட்டையை வைத்திருப்பவர்கள் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் சிகிச்சை பெற முடியும் என்று குறிப்பிட்டார். ஜாம்நகர் மக்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டால் போபாலில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற முடியும் என்றும், கொல்கத்தாவில் இருந்தாலும் சரி, கராச்சியில் இருந்தாலும் சரி, ஆயுஷ்மான் பாரத் சுகாதார அட்டை வைத்திருப்பவர்கள் இலவச சிகிச்சை பெற முடியும் எனவும் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் நகரான கராச்சியை பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கூட்டத்திலிருந்து சத்தம் வரவும் சுதாரித்துக் கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி கராச்சியை குறிப்பிடவில்லை என்றும் கேரள மாநிலம் கொச்சியை தான் குறிப்பிட்டதாகவும் தெரிவித்தார். தன்னுடைய சிந்தனை எல்லாம் தற்போது அண்டை நாடு குறித்து உள்ளதால் கராச்சி என கூறிவிட்டதாக அவர் விளக்கம் அளித்தார். சிவன் கோவில்களில் விடிய விடிய நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். மகா சிவராத்திரி அன்று கண் விழித்து சிவனை வணங்கினால் நாம் செய்த அத்தனை பாவங்களும் நம்மை விட்டு போய்விடும் என்பது ஐதீகமாகும். இந்த நிலையில் மகா சிவராத்திரி விழா தமிழகம் முழுவதும் விடிய விடிய உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சிவன் கோவில்களில் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. கோவையை அடுத்த வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திற்கு மகா சிவனின் சிலையின் சிறு வடிவம் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. மாலை முதல் காலை வரை இன்னிசை மற்றும் நாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பாடல், நடனம் என இரவு முழுவதும் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருந்த இசை மற்றும் நடன கலைஞர்கள் தங்கள் திறமையை காட்டி அசத்தினர். மகா சிவராத்திரி விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு லட்சார்ச்சனை நடைபெற்றது. கோவில் முழுவதும் நெய் மற்றும் இழுப்பை எண்ணெயை கொண்டு லட்ச தீபம் ஏற்றப்பட்டது. சிவபெருமானின் அடி முடியை காண முடியாமல் பொய் சொன்ன பிரம்மனும் திருமாலும் வேண்டி நின்றபோது ஜோதி பிழம்பாக லிங்காத்பவர் மூர்த்தியாக காட்சியளித்த இடமும் மகா சிவராத்திரி உருவான இடமும் திருவண்ணாமலை என்பதால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் அதிக அளவில் குவிந்தனர். இதனால் பல மணி நேரம் காத்திருந்து அவர்கள் அண்ணாமலையாரை தரிசித்தனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு வேலூர் கோட்டையில் உள்ள அகிலாண்டேஸ்வரி சமேத ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் மாலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சுவாமிக்கு பால், தயிர், பன்னீர், தேன் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து தீபாராதனைகளும் நடைபெற்றன. பக்தர்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து
தமிழ் பக்தி பாடல்கள், நடன நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர். இதேபோல தமிழகம் முழுவதும் உள்ள சிவன் கோவில்களில் மகா சிவராத்திரி விழா கலை, இசை, நடனம் என விடிய விடிய களை கட்டியது. உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 49 நாட்களாக நடைபெற்று வந்த கும்பமேளா நிகழ்ச்சி மகா சிவராத்திரியுடன் நிறைவு பெற்றது. இதனையொட்டி 1 கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடியுள்ளனர். பிரயாக்ராஜ் நகரில் 3 நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் புகழ்பெற்ற கும்பமேளா விழா கடந்த ஜனவரி 15ஆம் தேதி துவங்கியது. நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சாதுக்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர். பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், பல்வேறு மாநில தலைவர்கள் என இதுவரை 22 கோடி பக்தர்கள் புனித நீராடியுள்ளனர். கும்பமேளாவையொட்டி ஆற்றின் 8 கிலோமீட்டர் தூரத்தில் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் புனித நீராட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்காக மாநில அரசு சுமார் 4200 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளது. பக்தர்களின் வசதிக்காக போக்குவரத்து, மருத்துவம், உணவு, தங்குமிடம், குடிநீர், கழிவறை உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை மாநில அரசு செய்து கொடுத்தது. இந்த நிலையில் 49 நாட்களாக நடைபெற்று வந்த கும்பமேளா விழா மகா சிவராத்திரியுடன் நிறைவு பெற்றது. இதனையொட்டி நேற்று காலை முதலே ஏராளமான பக்தர்களும் சாதுக்களும் பிரயாக்ராஜ் நகரில் கூட தொடங்கினர். நேற்று மட்டும் 1 கோடி பேருக்கு மேல் புனித நீராடியதாகவும், கும்பமேளா துவங்கி இதுவரை சுமார் 25 கோடி பேருக்கு மேல் புனித நீராடியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தேர்தல் பிரச்சாரத்தில் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த தடை விதிப்பது குறித்து மத்திய அரசு 1 வாரத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலையொட்டி அரசியல் தலைவர்கள் நாடு முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையில் எட்வின் வில்சன் என்பவர் சார்பில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிளாஸ்டிக் பொருட்களால் செய்யப்பட்ட கொடிகள், பேனர்கள், பெயர் பலகைகள் போன்றவற்றை பயன்படுத்துவதால் சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதை தடை செய்ய உத்தரவிட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கு தீர்ப்பாய தலைவர் நீதிபதி ஆதர்ஷ்குமார் கோயல் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதை தடை செய்வது தொடர்பாக தேர்தல் ஆணையம், மத்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் துறை அமைச்சகங்கள், மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆகியவை 1 வாரத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தருமபுரி மொரப்பூர் ரயில் பாதை அமைக்கும் திட்டத்தை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். தருமபுரி வள்ளலார் திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் பியூஷ் கோயல் அடிக்கல் நாட்டி திட்டத்தை துவக்கி வைத்தார். 358 கோடியே 95 லட்சம் ரூபாயில் நிதி இந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக அப்போது அவர் தெரிவித்தார். இதையடுத்து அவர் காணொலி காட்சி மூலம் தாம்பரம், திருநெல்வேலி, தாம்பரம் அந்தியோதயா தினசரி விரைவு ரயிலை நாகர்கோவில் வரை நீட்டிப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து சென்னை, எழும்பூர், கொல்லம் இடையிலான புதிய விரைவு ரயிலை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், சேலம், ஹொசூர், பெங்களூரு ரயில் பாதையை மின்மயமாக்க திட்டமிட்டிருப்பதாக கூறினார். தீவிரவாதத்தையும் தீவிரவாதிகளை ஆதரிப்பவர்களையும் இந்தியா விட்டு வைக்காது என்றும் அவர் தெரிவித்தார். Of Wing Commander Abhinandan Varthaman's bravery for making all of India proud and particularly to make Tamil Nadu proud. Given a befitting reply to the terrorists and those who sponsor terrorism. விமான பயணத்தின் போது ஒவ்வொரு அறிவிப்புக்கு பிறகும் ஜெய்ஹிந்த் என கூற வேண்டும் என விமான ஓட்டிகளுக்கு ஏர் இந்தியா விமான நிறுவனம் கட்டளையிட்டுள்ளது. இதுகுறித்து அந்த நிறுவனம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், விமான பயணத்தின் போது அறிவிப்புகளை வெளியிட்ட பின்னர் விமான ஓட்டிகள் ஜெய்ஹிந்த் என கூற வேண்டும் என ஏர் இந்தியா நிறுவனம் கட்டளையிட்டுள்ளது. விமான நிறுவன ஊழியர்களும் இந்த உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேசபக்தியை அதிகரிக்கும் நடவடிக்கையாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. 2G அலைக்கற்றை, ஆதர்ஷ் குடியிருப்பு உள்ளிட்ட ஊழல்களை செய்த காங்கிரஸ் கட்சியுடன் திமுக கூட்டணி வைத்துள்ளதாக அமைச்சர் மணிகண்டன் விமர்சித்துள்ளார். ராமநாதபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள MRI ஸ்கேன் மையத்தை அமைச்சர் மணிகண்டன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராமநாதபுரத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் அமைவதற்கான வேலைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். நிலக்கரி, 2G அலைக்கற்றை, ஆதர்ஷ் உள்ளிட்ட ஊழல்களுக்கு பெயர் போன காங்கிரஸ் கட்சியுடன் திமுக கூட்டணி வைத்துள்ளதாக அவர் விமர்சித்தார். அதிமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் எனவும் மணிகண்டன் தெரிவித்தார்.
கொழும்புவிலிருந்து சென்னை வந்த விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 400 கிராம் தங்கக் கட்டிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கொழும்புவிலிருந்து சென்னை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு விமானம் ஒன்று வந்தது. அதில் பயணம் செய்த பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது இலங்கையை சேர்ந்த பெண் பயணியின் உடைமைகளை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது பையின் உள்ளே இருந்த காலணியை சோதனை செய்த போது அதில் 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 400 கிராம் எடையுள்ள தங்கக்கட்டிகளை மறைத்து கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து நகைகளை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் இலங்கை பயணியிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தின் இருவேறு இடங்களில் நடைபெற்ற சாலை விபத்தில் ஒரு பெண் உள்பட 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை சேர்ந்தவர்கள் முருகன், சுரேஷ். கூலி தொழிலாளர்களான இருவரும் அரவக்குறிச்சியில் உள்ள கோவிலுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். மிளகாய்பட்டி அருகே சென்றபோது எதிரே வேகமாக வந்த வேன் முருகன், சுரேஷ் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதேபோல் திருப்பூர் மாவட்டம் பெருமாள் கோவிலை சேர்ந்தவர்கள் சிவானந்தம், சுபலட்சுமி தம்பதியினர். திருக்கடையூரில் உள்ள கோவிலுக்கு சென்றுவிட்டு காரில் திருப்பூர் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது எதிரே வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து கார் மீது மோதியது. இதில் காரில் பயணம் செய்த இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இரு விபத்துகள் குறித்தும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் பிரேதங்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் வளைகுடாவிலிருந்து இலங்கைக்கு படகு மூலம் கடத்தவிருந்த 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயர்தர பீடி இலைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மன்னார் வளைகுடா கடல் வழியாக இலங்கைக்கு படகு மூலம் உயர் ரக பீடி இலைகள் கடத்தப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த காரை சோதனை செய்தனர். அதில் 12 மூடைகளில் 600 கிலோ பீடி இலைகள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து கடத்தலில் ஈடுபட்ட ரஷீத், அன்வர்தீன் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் திக்குறிச்சியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை சோதனை செய்த போது மூட்டை மூட்டையாக 36 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து காரில் இருந்தவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு திருநங்கைகள் தர்ணா போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் சுமார் 51 திருநங்கைகளுக்கு கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் அரசு சார்பில் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது வரை வீடு கட்டி தரவில்லை என கூறி திருப்பூரில் வசிக்கும் திருநங்கைகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நேற்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பேசிய திருநங்கைகள் கடந்த 2015ஆம் ஆண்டு திருப்பூர் அருகே உள்ள நெருப்பெரிச்சல் என்ற பகுதியில் தங்களுக்கு வீட்டுமனைகள் ஒதுக்கப்பட்டதாகவும் 4 வருடங்களாகியும் வீடுகள் கட்டிக் கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் குற்றம் சாட்டினர். ஆணையின்படி அரசு உடனடியாக வீடுகளை கட்டித்தர வேண்டுமென முழக்கங்களை அவர்கள் எழுப்பினர். திருநங்கைகள் எங்களுடைய 51 பேத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி பட்டா கொடுத்தாங்க. அந்த பட்டா கொடுத்த இடம் வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கி அது இல்லாமல் போயிடுச்சு. எங்களுக்கு எங்கள் வீட்டு பக்கத்திலே குடிசை மாற்று வாரியத்தில் வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். இப்போ அதை கேட்டதுக்கு எங்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் எங்கள் மக்கள் எல்லாம் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். எங்கள் எல்லாரும் வீடு வேணுங்கிறதுக்கு தான் எங்களுடைய ஒரே நோக்கம். மதுரை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் முதியவர் ஒருவர் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை மாவட்டம் பழங்கானத்தும் திருவள்ளுவர் தெருவை சேர்ந்தவர் பஞ்சாபிகேசன். இவர் குடியிருந்த வீட்டை சிலர் அபகரித்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட பஞ்சாபகேசன் காவல் நிலையத்திலும் மாநகராட்சி அலுவலகத்திலும் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து தகவல் கேட்டால் சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் புகார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்க அவர் சென்றார். அப்போது திடீரென தனது கைப்பையில் மறைத்து வைத்திருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து அவர் தற்கொலைக்கு முயன்றார். இதையடுத்து அங்கு பாதுகாப்பிற்கு நின்று கொண்டிருந்த காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தி சிகிச்சைக்காக ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.